வணக்க மக்களை, நான் விஜயதரன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் 2 நாளாக வீடியோ ஒன்றும் பண்ணல. ஏன்னு சொன்னால் அந்த எலெக்ஷனுக்கு பிறகு இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த வீடியோ மட்டும்தான் இறுதியாக போட்டிருந்தேன். இந்த வாழ்த்து தெரிவித்ததோட இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால், அதுக்கு முதல் இலங்கையின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்கு சார்பான சட்டங்களை சரிவர இயற்றி பேச்சளவு இல்லாமல் செயலளவுக்கு செய்து வராரு. ஜனாதிபதிக்கு ஒரு சல்யூட். ஏன்னு சொன்னால் சொல்லளவு இருக்கக்கூடாது, செய்து காட்டுற ஜனாதிபதிக்கு பின்னால் எல்லாரும் நிற்கணும். ஏன்னா மக்கள் பொதுமக்களுக்கு என்ன அவசியமோ அதுக்கு சார்பாக நாங்கள் நின்றே ஆகணும். கட்டாயமாக எல்லாரும் எல்லா யூடியூப் ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்க. அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பார்த்துருப்பீங்க. திருப்பி யூஎஸ்க்காக சொல்கிற மாதிரி போயிடும். அதை நான் சொல்ல விரும்பல. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர் புதிய சட்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வரவேற்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு. நிச்சயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பிக்கொண்டு பேச்சளவுக்கு இல்லாமல் ஒரு ஜனாதிபதி என்ற இப்போ எலெக்ஷனில் வெண்டு போட்டு சரி முடிஞ்சது நம்ம வெண்டுட்டோம் தானேன்னு சொல்லி இருக்காமல் உடனடியாக மக்களுக்குரிய நன்மை பயக்கிற சட்டங்களை அமல்படுத்தி வர ஜனாதிபதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், என்னுடைய நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுறது, நேரடியாக சந்திக்கும் பொழுது என்னோட ஒரு மனம் வேதனைப்படுற மாதிரி சில பேச்சுகளை என்னோட பேசினாங்க. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாவகச்சேரி முன்னாள் வைத்திய அதிகாரி அர்ச்சுனன் டாக்டர் அவர்கள் சமீபத்தில் ஒரு முகநூலில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது தன்னோட சில முருகல் நிலையை கடைபிடிச்ச சில யூடியூபர்ஸுக்கும் அதோட சேர்த்து சில தன்னுடைய நண்பர்களுக்கும் இப்போ சொறி சொல்கிற மாதிரியும் ஒரு நன்றி சொல்கிற மாதிரியும் சில பேர்களை மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ பதிவு செஞ்சுருந்தார். அந்த வீடியோ பார்த்துட்டு, நீ பெரிய யூடியூபர்ல நண்பா, அதால் உண்ட பேர் அவர் மென்ஷன் பண்ணல, உன்னெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார், அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நீ அவருக்கு சொம்பு தூக்கினீங்க, அவர் உன்னை கண்டுக்கலையேன்னு சொல்லி ஒரு மனவேதனைப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நண்பா. நான் அவருடைய நன்மையோ இல்லை அவருடைய வாழ்த்துக்களோ இல்லை அவருடைய பெருமை சொற்களை கேட்கறதுக்காக நான் அவர்கிட்ட வீடியோ பண்ணலை. எனக்கு ஒரு பர்சனலாக அவரை பிடிச்சிருந்தது. கட்டாயமாக நான் ஒரு பச்சோந்தி கிடையாது. நான் கொண்ட கொள்கையில் தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். இன்றைக்கு இல்லை, இன்றைக்குமே அவருக்கு சார்பாக நான் வீடியோ பதிவு செய்வேன். என்ன சொன்னால், எனக்கும் அவருக்கும் பர்சனலாக எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்ன எவ்வளோ பேருக்கு கழிவு ஊற்றிருந்தீங்க, எனக்கு கமெண்ட்லேயே எத்தனை பேர் என்ன பேசினீங்க எனக்கு தெரியும். அவர் அவரை மாதிரி என்ன நானும் ஒரு பைத்தியம் தான் பேசுனீங்க. நான் அதை மண்டைக்கு ஏற்றி கொள்ளல. அவரை என்ன மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நான் அவ்வளோ ஆளும் கிடையாது. நம்ம முதல் யூடியூபர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய யூடியூபரும் கிடையாதுங்க. நான் ஒரு 1400 பேரை வச்சுக்கணும், அவ்வளோதான். நான் ஏன் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தேன், இல்லை நான் என்னுடைய முகம் வெளியில் தெரியணும் மேனு சொன்னதுக்கு நான் தனி வீடியோ ஒன்று பண்ணுறேன். அது உண்மையாகவே அது பண்ணலாமா, இல்லை அது முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவம், என்னுடைய இதயத்தில் பட்ட காயங்கள், அது சம்பந்தமான எல்லாம் பண்ணலாமான்னு தெரியல. நிச்சயமாக இலங்கையின் சட்டங்கள் காலப்போக்கில் மாற்றப்பட்டால், நிச்சயமாக பேச்சுரிமைகள் வளர்ந்தால் கட்டாயமாக அது சம்பந்தமாக என்னுடைய உள்ளே இருக்கிற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். டாக்டரையும் என்னையும் வச்சு இது செய்யாதுங்க நண்பா நண்பிகளா எல்லாருமே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் பெரிய ஆளும் கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், என்னெல்லாம் நான் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பலன் எதிர்பார்க்கல. மற்றது 2வது, அவர் என்ன புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லுங்க, என்னையும் அவர் புகழ்ந்து பேசணும். முதல்ல அவர்கிட்ட புகழ்ச்சியோ இல்லை அவர்கிட்ட இருந்து லாபம் எதிர்பார்த்தோ நான் அவரை புகழ்ந்து பேசலை. எனக்கு அவரை பர்சனலாக பிடிச்சிருந்து, ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் உண்மையாகவே கோபம் பாடுறவங்கள்ட்ட அந்த குணமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மட்டும் இல்லை, எனக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற வைத்தியர்ன்றது ரொம்ப பிடிக்கும். ஏன் வைத்தியர்ன்றது இறைவனை நான் பார்த்ததில்லை. நான் அனுபவப்பட்ட ரீதியில் சொல்கிறேன், வைத்தியர்கள் கடவுளுக்கு சமம். நிச்சயமான அந்த கண்ணோட்டத்தெல்லாம் எல்லா வைத்தியருக்கும் பக்கத்தில் நிற்கும் அப்படித்தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உண்மையாகவே வைத்தியர் ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் நான் அவருக்கு சார்பாக பேசினேன். இல்லை, இன்னொரு வைத்தியரை தாழ்த்தி பேசியிருக்க மாட்டேன். என்றைக்குமே இன்னொரு நபரை தாழ்த்தி பேசியிருக்க மாட்டேன். அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உடனே சொல்லக்கூடாது, டாக்டருக்கு என்ன தெரியாதுங்க. நான் தான் டாக்டரை தேடி போய் காய்ச்சேன். டாக்டர் யார் போய் தேடி காய்ச்சாலும் நல்ல மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு பண்பாளரான் டாக்டர். நான் திருப்பி சொல்கிறேன், என்ன அவருக்கு தெரியவே தெரியாது. நானும் அவர் என்ன சம்மந்தம், அவருக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், என்னதுக்கு வீடியோ பண்ணால் நம்ம அப்படி வியூவர்ஸ் வரும், லைக் பண்ணணும், நம்ம ஒரு சுயநலத்தோடு அந்த போகணும், ஓமா இல்லையா? அப்போ எங்கள்கிட்டையும் ஒரு சுயநலம் இருக்குதானே.
அப்போ டாக்டர்கிட்ட நாம் போகிறது சுயநலமில்லாம் போகணும். டாக்டர் எங்களுக்கு நன்றி சொல்லணும், இல்லை டாக்டர் எங்களை புகழ்ந்து பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. டாக்டர்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. யார்கிட்டேருந்தே யாரும் எதுவுமே எதிர்பார்க்காதுங்க. எதிர்பார்க்காத உண்மையான அன்பு தான் நிச்சயமாக நிலைச்சு நிற்கும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே எனக்கு நண்பர்கள் சொல்லும் பொழுது, ஏன் நம்ம உறவுகளே சொல்லிச்சு, என்னப்பா உங்களை டாக்டர் கவனிக்கல, டாக்டர் மென்ஷன் பண்ணலன்னு சொன்னால் உண்மையாகவே தொடர்ந்து டாக்டருக்கு சார்பாக வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்டர் நம்மளை வருதுட்டாருன்னு சொல்ல டாக்டருக்கு உண்மையாகவே நம்மளை தெரியாது. அதான் முதல் காரணம், டாக்டருக்கு நம்மளை தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதானே. அதான் விளங்கப்படுத்தணும்னு தான் அந்த வீடியோ பதிவு. கட்டாயமாக இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.